அண்மை செய்தியை பார்க்கின்றோம். அரசு பேருந்து ஓட்டுநர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் தர்ணாவில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். விவரங்களை அங்கிருந்து வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில். எதற்காக இந்த தர்ணா போராட்டம் சக்திவேல்? நிச்சயமாக வணக்கம் கோபால். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு விரைவு பேருந்து ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு பேருந்துக்கு வரும் பயணிகளை ஆம்னி பேருந்துகளுக்கு திசை திருப்பி அனுப்பி வைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனியார் நிறுவனத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு விரைவு பேருந்துகளுக்கு பயணிகள் வரும் வழியில் உள்ள கதவை பேருந்து நிலையத்தை பராமரிப்பு செய்யும் தனியார் நிறுவனம் மூடியதால் அரசு பேருந்துகளுக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்ததாக புகார் தெரிவித்து அரசு பேருந்து நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் பேருந்து நிலையத்தின் நுழைவாயிலில் அமர்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிளாம்பாக்கம் நுழைவாயிலில் வழியே வரக்கூடிய வழியில் பராமரிப்பு பணி காரணமாக தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அந்த நுழைவாயிலின் கதவை மூடியதால் பயணிகளின் வருகை குறைந்துள்ளது. அதனால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் சம்பவ இடத்திற்கு வந்த கிளாம்பாக்கம் போலீசார் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகின்றனர். அதில் அவர்கள் கூறும்போது அரசு பேருந்துகளுக்கு வரும் வழியை பேருந்து நிலையத்தை பராமரிக்கும் தனியார் நிறுவனம் மூடி வைத்திருப்பதாகவும் அதே நேரத்தில் பேட்டரி வாகனத்தில் அழைத்து வரும் பயணிகளை நேரடியாக ஆம்னி பேருந்து நிறுத்தும் இடத்திற்கு அழைத்து சென்று விடுவதாகவும் புகார் தெரிவித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறுகின்றனர். இதனால் அரசு பேருந்து பயணிகள் வருகை குறைந்து உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. கோபால். சக்திவேல், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.